எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கீழே கொட்டி சுத்தமாக தீர்ந்து போச்சு. ஸோ கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக திரும்பி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பெரிய தேங்காய் கொஞ்சம் கருப்பு காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி இது கொடுத்தாங்க பக்கத்தில் உள்ள கடையில். சரி 2 வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து உடைக்கணும். உடைச்சி தேங்காய் தண்ணியை கூட நான் அப்படியே ஊற்றிடலாம், தப்பு இல்லை. நல்லா சொல்லுவாங்க. ஈஸியாக மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வந்து இப்படி தான் செய்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆர்ம்ஸ்க்கும் எக்ஸசைஸாக இருக்கும். இது வந்து எல்லாமே மிஷின் வந்துட்டு எனக்கு மிஷினில் போட்டு மிஷினை கழுவிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி கையில் திருடுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காய் தண்ணியிலையும் நான் துருணதையும் போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது அந்த தேங்காய் தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்து உடனே கூட செய்யலாம். பட் ஒரு நைட் வந்து நம்ம அந்த தேங்காய் பாலை வந்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது மேலே நல்லா அந்த நெய் மாதிரி உள்ளதெல்லாம் தண்ணிலாம் அடியில் தங்கிட்டு அந்த கெட்டியான இது மட்டும் நமக்கு மேலே கிடச்சிடும். அப்புறம் அதை மட்டும் எடுத்து போட்டு நம்ம எண்ணெயை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். நான் வந்து 2.5 இயர்ஸாக இருந்து தேங்காய் எண்ணெய் வெளியில் வாங்குறதில்ல, இந்த மாதிரி தான் செய்கிறேன். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இருக்கிறவங்களே நல்லா காப்பாற்றி கொடுக்குது. அம்மா வந்து சீரியஸாக தேங்காய் வந்து துருவிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே அவங்க உடச்சி வச்சிருந்த தேங்காய் தண்ணியை வந்து குடிச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு ஜல்லடையில் எடுத்து வடிகட்டிக்கலாம். வந்து தேங்காய் தண்ணி எனக்கு தான் சூப்பராக இருக்குது. இந்தாங்க உங்களுக்கும் தேங்காய் தண்ணி அப்படியே குடிச்சு. இப்போ தான் வந்து 2 துருவி முடிச்சிருக்காங்க, இன்னும் வந்து 2 இருக்குது. இவ்வளோ டெக்னாலஜி வந்துருக்கு, ஈஸியாக தேங்காய் துருவிலாம். ஏன் இந்த மாதிரி சீன் காமிக்கிறாங்க தேங்காய் துருவி அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி பொருள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ நம்ம லீவ் விட்டுருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பொரியலில் தேங்காய் போடணும்னா இந்த மாதிரி செய்ய சொல்லலாம். எல்லாத்துக்கும் மிக்ஸி கிரைண்டரே நம்பி இருந்தால் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டோம். எதுவுமே ஈஸியாக கிடச்சா அது வேல்யூவே இருக்காது. அதனால தான் நான் வந்து இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இதில் தேங்காய் நல்லா பூ போல கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ஜாலியாகவும் இருக்கும். திரும்ப டைம் பாஸும் ஆகும். குழந்தைங்களுக்கு இப்போ வேலையே செஞ்சுருதில்லை. அப்போ இது செய்யும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு வேலை இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் கூட. ஏன் நம்ம இதை ஃபாலோ பண்ணக்கூடாது? ஆனால் நான் வந்து இப்படி துருவி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மாவை தான் துருவ விடுறது. நம்ம வந்து அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இப்போ வீட்டில் தேங்காய் எண்ணெய் செய்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பெனிஃபிட்ஸ் நம்ம கண்ணதுக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷலாக நமக்காக வேண்டிய தேங்காய் எண்ணெய் நம்ம செய்கிறோம். அது ஒரு சந்தோஷம். இந்த தேங்காய் எண்ணெயினால வந்து நம்ம முடி வந்து ஒரிஜினலான க்ரோத் கிடைக்கும். இருக்கிற முடியை காப்பாற்றி கொடுக்கும். நல்லா இருக்குது எண்ணெய். ஒரு பிசு பிசுத்தெல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம எண்ணெய் போட்டாலும் ரொம்ப எண்ணெய் போட்டால் மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் தெரியும். நிஜமாலே வந்து வீட்டில் செய்கிற தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குகிற தேங்காய் எண்ணெயை விட வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து வீட்டிலே தேங்காய் எண்ணெய் செய்யலாம் அப்படின்னு தோணும். அண்ட் கண்டிப்பாக இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சைஸ் 2 முழு தேங்காயை திரும்பி முடிச்சாச்சு. இந்த தேங்காயை வந்து இதுலேருந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி தேங்காய் பால் வந்து நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் பார்த்தா செட் ஆகிடும். ஒரு 8 to 10 hours விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தப்பு இல்லை. நம்ம இப்போவே கூட பால் எடுத்துகிட்டு செய்யலாமா? செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ வாங்க அதை கிரைண்ட் பண்ணுவோம். காட்டுங்க ஒரு நிமிஷம். தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது கிரைண்டரில் போடணும். போட்டுட்டு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா அதோட இதுவும் போயிடும். நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ட்ரையாக இருக்குங்க. அப்புறம் தேங்காய் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு சொம்பு தண்ணி போடலாம். அப்படி தேங்காய் பூ எவ்வளோ விழுகுதோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே அதை பூ போல் போட்டு முடிச்சிடலாம். கல்லெல்லாம் தேங்காய் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கிரைண்டரில் வந்து சிக்கி அப்புறம் நமக்கு கிரைண்ட் பண்ணுற போது ரொம்ப கஷ்டமாகும்.
நீங்கள் கேட்கலாம், இதை கூட நீங்கள் கையிலேயே ஆட்டலாம். அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. சில விஷயங்களை தான் கையில் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கும் வயசாயிடுச்சு. 40 வயசு ஆயிடுச்சு. இல்லைங்க, 44ங்க. இதெல்லாம் நான் வந்து அப்பப்போ கடிக்க ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். எல்லாமே ஃபோனு கடிச்சுக்கிறேன். எனக்கு உனக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து ரொம்ப நைஸாகவும் ஆட்டிட்டாலும் அது வந்து சரியாக வர மாட்டேன். நான் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் கூட இருக்கனால கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆட்டினாலே இது போதும். இந்த தேங்காய் பூ வந்து நல்லா நசுங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஜல்லடையில் வந்து நம்ம வந்து வடிகட்டினோன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதை வடிகட்டுறதுக்கு நான் வந்து காட்டன் கிளாத். ஸோ அந்த காட்டன் கிளாத்லேருந்து நம்ம அந்த தேங்காய் பால் பிழியும் போது செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா புழிஞ்சு சூப்பராக எடுத்துடலாம். செக் பண்ணி வச்சுருவேன். எவ்வளோ நேரம் ஆகும் பால் ஆகுறதுக்கு? 10 மினிட் மட்டும் ஆட்டினா போதும். 10 நிமிஷம் ஆட்டணும், நைஸாக ஆட்டணும். அப்பப்போ நம்ம தண்ணி விடணுமா? கிடையாது, கொஞ்சம் தண்ணி தான் விடணும். ரொம்ப தண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து எண்ணெய் அடிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாருங்கள், லைட்டாக அரைஞ்சிருச்சு நல்லா. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 செம்பு விட்டுருக்கேன். ஒரு தேங்காய்க்கு 1 செம்பு வீணும். நான் வந்து அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த தேங்காவை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். வாங்க பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அம்மா வந்து அதை வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தேங்காவோடது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பர் பையில் போட்டு வச்சுருவோம். ஸோ அதில் போய் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஸோ இதில் நிறையா இருக்குது. இதோட சேர்த்து இதையும் வச்சிடலாம். நான் வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண சொன்னேன் எங்கள் பாப்பாவை. அவன் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னால் தான் இடுப்பு வலியும். பார்த்தீங்கன்னா இடுப்பு வலியான கீழே உட்காந்துட்டேன். இந்த இப்படிலாம் செஞ்சால் என்ன செய்யறது? ஒரு பேச்சும் கேட்குறதில்ல. வீடு கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குங்க, நீட் பண்ண முடியலை. கண்டிப்பாங்க. முடிஞ்சாதாங்க க்ளீன் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, காலேஜ் போனாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம போய் தேங்காய் வந்து கிரைண்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து பால் எடுத்துருறேன். ஸோ எடுத்து அம்மா ஒரு காட்டன் கிளாத்னு சொன்னாங்கல்ல, அந்த கிளாத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பயமா இல்லை? எதுக்கு பயம்? இதுலேருந்து எடுக்கும்போது வாழ்க்கை நிறையா பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதில் இதுவும் ஒரு பாடம். நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அங்கே நாசி தான் ஆகும். அது அப்புறமேட்டு பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி அம்மாவோட ஃபஸ்ட்டு ஒரு குக்கிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம், பிரியாணி வீடியோ. அது கண்டிப்பாக பார்த்து நீங்களுமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அம்மாவோட குக்கிங்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுக்குன்னு தனியாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே, நம்ம எடுத்து முடிச்சோடனே பார்க்கலாம். பாருங்கள், இந்த பால் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த காட்டன் கிளாத்தில் வந்து பாருங்கள் இவ்வளோ நீட்டாக பால் கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னோட சக்திக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. இந்த தேங்காய் பாலை இப்படி நம்ம ஊஞ்சலை வந்து சுற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ பாருங்கள். எல்லா பக்கமும் வந்து அருவி மாதிரி கொட்டுதான். இது நம்ம அப்பாவோ தாத்தாவோ யாராச்சும் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். அப்பா அவங்க பலத்தை காமிங்க, அத்தா அவங்க பலத்தை காமிங்க. இப்போ எங்கள் அப்பா இன்னும் வரல, ஐ மீன் பாப்பாவோட அப்பா. அதனால் நம்ம வேலையை முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம 2 தேங்காய்க்கு எவ்வளோ பால் கிடச்சிருக்கு? எவ்வளோ தேங்காய் பூ இருக்கோ அவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இது என்ன கேள்வி? செம்ம காமெடிங்க. சரிங்க, பார்த்துட்டிங்கல்ல. இப்போ இது இப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம வந்து காலையில் பார்ப்போம். பாய் பாய். நம்ம வந்து காலையில் பார்க்கலாம். ஹலோ, குட் மார்னிங். நேற்று நம்ம வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சோம்ல. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சது எப்படி செட் ஆகிடுது பாருங்கள். தேங்காய் பால் வாங்க. இவ்வளோ கெட்டியாக செட் ஆகிடுது பார்த்தீங்களா?
தேவையில்லாத தண்ணியெல்லாம் அடியில் இருக்கும். கரண்டியில் எடுத்து காட்டுங்க. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். அப்படியே கவுத்தக்கூடாதா? அப்படியே கவுத்துனா உங்களுக்கு அடியில் இருக்க தண்ணியெலாம் வந்து என்ன பண்ணுவீங்க பாருங்கள். நமக்கு அந்த வெண்ணெய் மாதிரி இருக்கா பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நமக்கு வந்து அடியில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ நேற்று இப்படியே செஞ்சுருந்தேன் அப்படின்னா இந்த தண்ணியும் சேர்ந்து நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கும். அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்தால் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம செய்யும்போது டைம் கொஞ்சம் கம்மியாகுமா? நானே இதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகே. நிறைய வாட்டி வந்து நான் வந்து அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்வோன்னு சொல்லிட்டு செஞ்சுருவேன். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட விழுதெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம இளநீலேருந்து நம்ம சாப்பிடுவோம்ல தேங்காய், பார்த்தீங்களா? ஸோ வந்து எவ்வளோ தண்ணி வந்து நமக்கு வந்து வெளியில். இப்போ நீங்கள் இதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட இப்படி தான், அது வந்து இன்னும் ஜெல்லாயிடும். அது நம்ம என்ன தான் வேலை சுத்தமாக செஞ்சாலும் அடுத்து வந்து நமக்கு ஒரு வேலை வைக்கும். என்ன வேலை? க்ளீன் பண்ணுற வேலை. லேடிஸ்க்கே சமைச்சு போடுறது ஈஸி, பட் க்ளீனிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த அளவுக்கு. இப்போ உள்ள நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியுது, ஜாஸ்தி வந்து பண்ண முடியலை. இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். பாருங்கள் அப்படியே அந்த வெண்ணெய் மாதிரி கண்டு வந்திருக்கா அந்த பிசு போட. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிரியாணி வீடியோலேயே, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இந்த தண்ணி வந்து நமக்கு வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சமையல் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, வந்து இருக்கட்டும். பாருங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து சூடான பிறகு பாருங்கள் கலக்கி விடும்போது பார்த்தீங்களா ஸ்கூப்பில் வெண்ணெய் மாதிரி வலிக்கி வருதா பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வலிக்கி வருது. இப்போ இதுதான் நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தரும். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இது மேபி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது 2 hours 2.5 hours எடுக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ எடுக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆன பிறகு நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்காக ஹேர் ஹெல்த்துக்காக சில பல விஷயங்களை சேர்ப்பேன். அதை உங்களுக்கு என்ன ஆன பிறகு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா அந்த பிசு தன்மை இருக்கா? இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு பேட்டர் ரெடி பண்ண மாதிரி இருக்குது எடுத்து காட்டும்போது. இருக்கா? எஸ். சரி இது ஆகட்டும் தான் நம்ம பார்ப்போம். எவ்வளோ மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம்? ஒரு 10 minutes கழிச்சு பார்ப்போம். ஓகே. நாங்கள் வந்து இப்போ தான் 1 வீக்காக வந்து பப்பாயா சாப்பிட்றோம். எங்களுடைய சித்தி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே மார்னிங் வந்து பப்பாயா சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஈவினிங் சாப்பிட்றத விட மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அவங்க சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் ஒவ்வொரு நாளுமே. நான் சொன்னாலும் ஒரு 5 minutesலேயே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதே மாதிரி கொதிச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா இப்போ இந்த மாதிரி வரணும். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து பாருங்கள் என்ன வரும்போது நான் உங்களுக்கு ஒரு 10 minutes ஒரு வாட்டி இல்லைனா இப்போ எப்படினாலும் ஒரு half an hour கழிச்சு உங்களுக்கு காமிப்பேன் என்ன ரிசல்ட் வருது பாருங்கள். இந்த மாதிரி கலக்கி விட்டாச்சு. அப்பப்போ என் பொண்ணு சொல்லிடுவேன் நீ அந்த பக்கம் போனால் கண்டி எடுத்து கிண்டி விட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கோம். இப்போ இது ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்ப்போம். ஆமாம் இப்போ நம்ம வந்து 1/2 an hour கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் இது எப்படி தெரிச்சிருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருந்த ஸ்டவ் இது தெரிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா கோலம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. தெரிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம். பிகாஸ் தேங்காய் எண்ணெயில் ஹேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு சில பொருள் எல்லாமே எடுக்க வந்திருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா துளசி, அப்புறமா வந்து செம்பருத்தியோட இலை, நெக்ஸ்ட் வந்து மருதாணி இல்லை. ஆமாம் மருதாணி செடி வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ வந்து மருதாணி எடுக்க முடியாது. இப்போ துளசி அதுக்கப்புறமா செம்பருத்தியோட இலை மட்டும் எடுக்கணும். ஸோ வாங்க போய் எடுக்கலாம். அண்ட் இதுதான் வந்து எங்களுடைய வந்து சின்ன கார்டன் அப்படின்னு சொல்லலாம். இத்தினோண்டு தான் இருக்குது பார்த்தீங்களா, அதான் குட்டியாக. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய செடி. ஸோ இப்போ காட்டுது வந்து அரளி. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி எவ்வளோ லாங்காக வளர்ந்துருக்கு. அண்ட் இப்போ வந்து இலையே வர மாட்டேங்குது. அண்ட் இது ஒரு துளசி, அப்புறமா இந்த சைடு வந்து ஒரு துளசி இருக்குது. அண்ட் இப்போ இது வந்து புதுசாக வச்சது. இப்போ நம்ம போய் செம்பருத்தியோட இலையை வந்து பிரிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட இலை. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா. ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம அழகாக வந்து தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 4-5 இலை வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நான் கொத்தாக இழுக்க போகிறேன். அண்ட் இந்த சைடு இருக்குது, இந்த 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 2 இலை இழுத்துடலாம். ஸோ அதுதான். ஸோ செம்பருத்தியோட இலை போதும், இதுவே போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து துளசி வந்து பறிச்சிடலாம். துளசி பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. அந்த இலையே போதும் தான், நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து குட்டி குட்டியாக இருக்குது இலை. எல்லாத்தையுமே நம்ம வந்து அழகாக பிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து மருதாணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கூட நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் செய்யும்போது போட்டுக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்துச்சு மருதாணி.
இப்போ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதனால் மருதாணி இல்லை. ஸோ அதே மாதிரி எங்கேயும் இன்னொரு துளசி இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். எங்க ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நிறையா இருக்குது இலை. ஸோ அவ்வளோதான். ஸோ வாங்க கீழே போயிடலாம். சொல்லிட்டு பாருங்கள், நல்லா என்ன பிரிகிறது தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் சரி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த வெள்ளை கலர் போய் தேங்காய் பத்தை மாதிரி இருக்கிறதுலாம் போய் பால்கோவா இருக்கா, பால் ஹல்வா, இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக வரும் இந்த தேங்காய் பத்தை. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மேபி ஒரு 1/2 hour 45 minutes ஆயிரும் தான் நினைக்கிறேன். பாருங்கள் என்ன வருதா, சூப்பராக வருது எண்ணெய், நல்லா வருது. இந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி கூட தீராது, கொஞ்சோடி நீங்கள் வச்சா கூட போதும். பாருங்கள் ஃபுல் ப்ராசஸ் முடியும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சைடில் வந்து தோசை ஆகிட்டுருக்கு. நான் போய் சைடில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். எண்ணெய் நல்லா தெரியுதா? இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு 2 minutes நான் பார்க்கல. பாருங்கள் லைட்டாக அடி பிடிக்குதா, அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த கரண்டியில் கீழே வரல, சரி அதனால் வந்து நான் இந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்க ஒரு கரண்டி ஸ்பூன் ஸ்மெல் சூப்பராக வருதுங்க. வா, ஸோ தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் மாதிரி தெரியுதா? என்ன தெரியுதா பாருங்கள். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 9:15 தான் ஸ்டார்ட்டே பண்ணோம். 1 hourக்குள்ளே இவ்வளோ ரிசல்ட் வருது. பரவாயில்ல, நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்தோடனே பண்ணிங்கன்னா அது மோர் தேன் நியரஸ்ட் 3 hours ஆகிடும். சில நேரங்களில் மோர் தேன் 3 hours கூட ஆயிருக்கலாம். இது நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது. நைட் வந்து பால் எடுத்து வச்சுட்டு காலையில் அந்த வந்து வெண்ணெய் மாதிரி உள்ளதை அந்த எண்ணெயோட பிசுக்கு தன்மையான அந்த பத்தையை மட்டும் நம்ம வந்து வடிச்சு போட்டு பாருங்கள். டைம் நல்லா கன்சியூம் ஆகுது. நல்லா இங்கே பாருங்கள், நான் வந்து இதெல்லாமே எடுத்துகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் இது எல்லாமே இப்போ திருப்பி இப்போ பால்கோவா மாதிரி வருது. இந்த சைடு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்சிச்சு நீங்கள் நிப்பாட்டிக்கிடக்கூடாது. இன்னும் இந்த வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பாலல்வா நாட்டு சக்கரை கலர் இருக்கா, நாட்டு சக்கரை கலர் வரணும் இந்த தேங்காய் எல்லாமே. அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய்கள் கிடைக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நமக்கு வரும்போது அதில் போடுறதுக்காக நான் வந்து பாருங்கள் கருவேப்பிலை, துளசி கொஞ்சோண்டு, செம்பருத்தி இலை, கடுகு, கிராம்பு ஒரு 3-4, வெந்தயம் கொஞ்சோண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2-3-4 சின்ன வெங்காயம், அதையும் நம்ம தோலோடு தட்டி போட்டுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு நமக்கு எண்ணெய்க்குரிய எண்ணெயில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணுங்கிற ஸ்மெல் எல்லாமே நமக்கு வந்துடும். ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை வேணும், சின்ன வெங்காயம் வேணும், கருப்பாக இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாமே நான் சேர்த்து பாருங்கள், லாஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். எஸ், இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இவ்வளோ அழகாக வந்துருச்சு. என்ன சூப்பராக இருக்கா? இப்போ நான் கூட சொன்னேன்ல, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, துளசி இலை, கடுகு, வெந்தயம், கிராம்பு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் வந்து நான் எப்போவுமே போட்டுருவேன். போட்டால் அப்படியே அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த எண்ணெய் வந்து கிராம்பும் சேர்க்கணும். ஆமாம், கிராம்பும் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் வரும்போது அப்படியே இதுவும் வந்து நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த எண்ணெயில் இறங்கிடும். உங்களுக்கு பாருங்களேன், எண்ணெய் நான் வடிகட்டும் போது காமிக்கிறேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 5 minutes போகட்டும். இது உண்மையிலே வந்து முதல் நாள் நைட் பால் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகுது. இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம உடனே பால் எடுத்து உடனே செஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுது. இது வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதுதான் எனக்கு முடிஞ்சது. ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணும். பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் தான் இருக்குது. இப்போ நம்ம வடிக்கும் போது நமக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 minutes போகணும். பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு கிட்ட நியரஸ்ட்டு 2.5 years நான் வந்து கடையில் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்குறதே கிடையாது, செக்கு எண்ணெய் எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. அதே மாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துங்கிறது வந்து நம்மளோட ஜீனை பொறுத்தும் இருக்குது இல்லையா? அப்போ வந்து நமக்கு என்ன ஹேர் இருக்கோ அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து போதுமானது. இப்போ உள்ள நியூக்ளியர் ஃபேமிலி வந்து நம்ம வந்து எல்லாருமே சின்னதாக 4 பேர் 3 பேர் தான் இருக்கும். ரேர் தான் ஜெயின் ஃபேமிலியாக இருக்கிறதுலாம், பிக் ஃபேமிலியாக இருக்கிறதுலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நமக்கு இப்போ எக்ஸசைஸும் கம்மியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு சண்டேல ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போகணும். பாருங்கள், இப்போ நான் எடுக்கிற எண்ணெய் கண்டிப்பாக எனக்கு 3 மாதம் வருது. நான் இப்போ வந்து டிசம்பர் மாதம் எடுத்த எண்ணெய் தான் இப்போ கீழே வந்து கொஞ்சோடு வந்து கொட்டி போயிடுச்சு. டிசம்பர் மாதம் எடுத்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நான் செய்கிறேன் அப்படின்ட்டு 4 months ஆயிடுச்சு. 3 months அதுக்கப்புறம் நான் லோன் 3 months. ஸோ கொஞ்சம் இன்னும் 5 minutes போட்டோம், ஃபினிஷ்டு. கரெக்டாக ஒரு 1.5 hours ஆகுது. எஸ், போட்டது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சா? கருவேப்பிலையோட கலரும் மாறிடுச்சு, செம்பருத்தியோட கலரும் மாறிடுச்சு. பாருங்கள் எல்லா ஃப்ளேவரும் அதில் கண்டிப்பாக ஜூஸ் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜ் போகணும். பாருங்கள் நம்ம எந்த மாதிரி தேங்காய் போட்டோம், எந்த ஒயிட் கலர் நான் கூட சொன்னேன்ல, நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து பால் அல்வா, பால்கோவா கலர். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா இருக்கா? இப்போ வந்து நான் இதை இப்படியே விட்டுட்டு சூடு ஆன பிறகு நான் வடிகட்டலாம். ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே பயமாக இருக்கும், என்னடா எண்ணெய்லாம் கரைச்சி போச்சுன்னா என்ன செய்யறது, நான் சூட்டோட சூடாகவே வடிகட்டிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு நிறைய எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் தெரியுதா? நான் வடிகட்ட போகிறேன். 1.5 hours தாங்க ஆகிட்டு இந்த எண்ணெய்க்கு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இதில் வடிகட்டினீங்கன்னா அது எரிஞ்சு தீஞ்சு போயிடும். ஸோ வந்து சில்வர் வடிகட்டிலாம் சூடாக இருக்கும்போது வடிகட்டணும். பாருங்கள் என்ன இதுதான் பார்த்தீங்களா? இது உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுங்க, பட் ஆனால் வந்து நல்ல நிறைய எண்ணெய் தான் இருக்கும்.
நிறையா குவான்டிட்டி கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு 100 கிராம்ஸ் கிடச்சிடும். நல்லா அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள், ஏதாச்சும் சூப்பராக அடிப்பிடிச்சது எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து அப்படியே எடுத்து வச்சேன். நல்லா வாசனை வருது சூப்பராக. அது என்ன செய்யணும், அப்படியே ஊற்றாலும் நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சூடாக இருக்கும்போது பாருங்கள் சரிங்களா, இந்த ஸ்ட்ரைன் பண்ணும்போது பாருங்கள் நல்லா ஆயில் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தலை பிடிப்போம்ல, தலை பிடிக்கும்போது ஸ்க்ரப்பர் மாதிரி தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு பிடிக்கும்போது நல்லா இதை கொஞ்சோண்டு எடுத்து தேய்ச்சி உடம்பு கைகள் எல்லா பக்கமும் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைக்கு நல்லா உங்களுக்கு இதை வச்சு மசாஜ் கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கூட செய்யலாம். நல்ல ஒரு இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரப்பர் மாதிரி. அப்போ நம்ம வந்து தலைக்கு கொஞ்சோண்டு வச்சு மசாஜ் கொடுத்தோம்னா இதில் எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வெங்காயம். அப்போ நமக்கு என்ன நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஹேருக்கு கிடச்சிடும். இப்போ நான் வந்து இதை இப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும். பாருங்கள், 100 கிராம் 150 கிராம் என்ன கிடச்சிருக்கு. நல்லா பியூரான கோகோனட் ஆயில். இது நல்லா ஆறின பிறகு நம்ம எதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எண்ணெய் வந்து எண்ணெய் செய்யும் போது அடுப்பு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் தொடச்சி விட்டுருவோம். எண்ணெய் அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் அவங்க கலக்கும் போது வெளியில் வந்துருச்சு. நைஸ் இல்லையா? இதெல்லாம் இதை எடுத்து நீங்கள் நம்ம உடம்புல கூட மசாஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹலோ, காலையில் எண்ணெய் பண்ணி வச்சுட்டு போனேங்க, அது வந்து ட்ரைன் ஆகணும். அப்புறம் அந்த டஸ்ட்டெல்லாம் அடியில் உட்காந்த பிறகு எண்ணெயை வந்து பாட்டிலில் வந்து ஊற்றணும். பாருங்கள், இது ஃபுல்லாக இவ்வளோ தூரம் எண்ணெய் இருந்துச்சு. என்ன ஆச்சு தெரியல, கொட்டிடுச்சு. சரி, அதனால தான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இது எண்ணெய் பாட்டில் நாங்கள் வந்து விம் ஆயில் பாட்டில் வந்து நல்லா கழுவி எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயை பாருங்கள், பார்த்தீங்களா, கலர் நல்லா கோல்டனாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள். ஆஹா, நிஜமாலே வாசனை வந்து செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டஸ்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் எதாவது சொன்னேன், தலைக்கு குளிக்கும் போது நல்லா இதை போட்டு ஊற வச்சு தலை குளிங்க. இதை வந்து உடம்புக்கு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம குளிக்கிறாங்களா கேரளா சைடு, அது மாதிரி நம்ம வந்து இந்த தேங்காவை ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் நம்ம குளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது 2 தேங்காய் நாங்கள் வந்து 57 ருபீஸ்க்கு வாங்கினோம். இது ஆக்சுவலாக வந்து விலை கூட வந்து, ஆனால் நமக்கு ரொம்ப பியூரான ஆயில் கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். முதல் நாளே தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு காலையில் ஏதாச்சும் ஒரு 8 to 10 hours அதை விட்டுருங்க. அப்புறம் அது மேலே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே நமக்கு வெண்ணெய் மாதிரி வந்துடும். அதை வந்து அப்படியே மேலாப்பில் எடுத்து போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதிக்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு 1 to 1.5 hours எனக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிச்சு. பாருங்கள், எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய நாள் இருக்கும், கம்மியாக இருந்தாலும் நிறைய நாள் வரும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் போட்டால் கூட போதும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வீடே கமகமன்னு இருக்கும். நல்ல ஸ்மெல்லு. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் செய்யுங்க, திருப்தி கிடைக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். தெரியுதா, தேங்காய் எண்ணெயே தான், வேறு எதுவும் இல்லை. ஓ சூப்பர். இவ்வளோ பியூராக வந்து இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம கையில் ஃபுல்லாக தடவி நீங்கள் இது பண்ண வர ட்ரை ஆகிடும். பிசு இருக்காது. நம்ம பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கை பிசு ஆகிரும்லாம், அந்த கிடையவே கிடையாது. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து சுடு தண்ணி மாதிரி காய்ச்சி போயிடும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா வாசனையும் வந்து கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, செம்பருத்தி, வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதனால் எங்கள் அப்பாவுக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்கு லைட்டாக. ஆமாம், பொண்ணு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். என் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. ஃபார் மோர் குக்கிங் vlogs அதெல்லாம் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், நான் செய்யும் போது அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். பாய். பாய்.